Smeltrips.com இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர். சிங்கப்பூர் மலேசியாங்க. நீங்கள் வாரம் புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டூர் வந்து பேக்கேஜாக கூட்டிகிட்டு போகிறாங்க. A to Z அங்கே போய்ட்டு வந்து லோக்கல் ஸ்டே, ட்ரான்ஸ்ஃபரு, சாப்பாடு, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே டேக் கேர் பண்ணி சேஃப் அண்ட் செக்யூராக அஃபோர்டபுளாக வந்து உங்களுக்கு வந்து டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ சிங்கப்பூர் மலேசியா போகணும் அப்படின்னா தாராளமாக ஸ்மெல்ட்ரிப்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, ஃப்ரான்ச்சைஸ் இவங்க வந்து மெட்ரோ நான் மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு தராங்க. மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸ் வந்து 50 lakhsக்கும் நான் மெட்ரோ வந்து 25 lakhsக்கும் தராங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஃபீக்கு அவங்க உங்களுக்கு கடையிலேருந்து செட்டப்லேருந்து கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து எல்லாமே வந்து பண்ணி உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணி தராங்க. ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து அடுத்த லெவல் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக ஸ்மெல்ட்ரிப்ஸ் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டூர் அப்படின்னாலே Smeltrips.com காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் டூரை என்ஜாய் பண்ணுங்கள். அருண் எக்ஸலோ நல்ல பேர் வாங்கின ஒரு பில்டர்ஸுங்க. இன்றைக்கி வந்து 3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணி இருக்காங்க. குடுவாஞ்சேரி ஹரிப்பிரியா, சிங்கப்பெருமாள் கோயில் சமந்தா அண்ட் திருவள்ளூர் தரங்கிணி. இந்த 3 ப்ராஜெக்ட்ஸ்லையும் 21 lakh rupeesக்கு சிங்கிள் பெட்ரூம் வந்து ஃபுல்லாக வந்து தராங்க. எப்படின்னா சும்மா இல்லை, ஃபால் சீலிங்கு, கிச்சனில் ஃபுல்லாக வார்ட்ரோப்பு, டாய்லெட்ஸ் எல்லாம் எப்படின்ட்டு A to Z எல்லாமே செட் பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து முடிச்சு வந்து கம்ப்ளீட் பண்ணி 21 lakhs வந்து தராங்க. இதில் பியூட்டி என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபா ரெண்டல் இன்கம் வர்றதுக்கும் உங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி தராங்க. ஸோ இதோட ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கவே முடியாது. தாராளமாக இவங்களை வந்து இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கே 21 lakh rupeesக்கு உங்கள் 1 BHKவை புக் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் ஆக்ட்ஸ் நீங்கள் வந்து கிரியேட்டிவாக இந்த ஃபெஸ்டிவல் சீசன் வருதுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு விளம்பரம் பயங்கரமாக பண்ணணும்னு நினைப்பீங்க. செவரில் நீங்கள் கொடுத்த பிரிண்ட்டை வந்து அப்படியே வந்து செவரில் வந்து உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா யோசிச்சு பாருங்கள். அது கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் வந்து பண்ணித்தராங்க. எந்த பிஸ்னஸ் ஆகட்டும், நீங்கள் வோடாஃபோன் மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன் மாதிரி பல நிறுவனங்களுக்கு வந்து இவங்க ஏற்கனவே வந்து பண்ணி தந்துட்டு இருக்காங்க. ஸோ டிஜிட்டல் வால் பெயிண்டிங்காக வந்து இவங்க பண்ணி தராங்க. இதுக்கு வந்து நீங்கள் இடமெல்லாம் தேட வேண்டியதில்லை, அவங்களே இடம் தேடி எல்லாமே பண்ணி உங்களுக்கு வந்து பேக்கேஜாக அஃபோர்டபுள் ரேட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் வந்து பண்ணி தராங்க. ஸோ ஆட்ஸு இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, உங்க ஆடை புக் பண்ணுங்க. விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் விஜய் ஆண்டனியின் 25வது திரைப்படம் சக்தி திருமகன் செப்டம்பர் 19 முதல் உலகமெங்கும். செப்டம்பர் 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில் குமார சம்பவம். செப்டம்பர் 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில் குமார சம்பவம். மதராசி சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 70% ஆஃப் சேலரி வந்து விட்டு கொடுத்துருக்காருன்னா விடல, ஐ மீன் ப்ராஃபிட் ஷேரிங் வந்து எடுத்துக்கிறேன், 30% மட்டும் தாங்க, அந்த 70% மேட்டரை வந்து நீங்கள் படத்துக்குள்ளே இறக்குங்க, ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து டக்குன்னு தெரியுது, எவிடென்ட்டாக தெரியுது. ஃபஸ்ட் 15 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோல்கேட்டில் வந்து ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. மிக பிரம்மாண்டமாக அக்யூரேட்டாக, அது வந்து சினிமோட்டோகிராஃபிலேருந்து ஃபைட்லேருந்து எல்லாமே அவ்வளோ பக்காவாக கொரியோகிராஃப் பண்ணி ஒரு மாதிரி கமர்ஷியலாக செம்மையாக எடுத்திருக்காரு முருகதாஸ் சார். ஏன்னா ஒரு ஹீரோ வந்து ஓகே நான் ப்ராஃபிட் ஷேரிங் வந்துக்கிறேன், எனக்கு கண்டென்ட் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு கொஞ்சம் காசை விட்டு தந்தங்காட்டிக்கு அந்த காசை வந்து ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைனா வந்து மொத்த காசு எனக்கு முதல்லே தந்துருங்க, படம் எக்கெடு கெட்டால் எனக்குன்னு சொல்லாமல் அந்த படத்துக்கு கூட டீமாக நின்ன சிவகார்த்திகேயனுக்கு வந்து முதல்ல வாழ்த்துக்கள். இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் சொல்லித்தாகணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் என்ன அப்படின்னா முருகதாஸ் சாருடைய கேரக்டரைசேஷன் எல்லாமே. இதில் கேரக்டர்ஸை வேஸ்ட் பண்ணவே இல்லை முருகதாஸ் சார். இதில் வர்றது கமர்ஷியலாக ஃப்ளாஸ்லாம் இருக்குது, அது உங்களுக்கு மைனஸில் சொல்கிறேன். ஆனால் இப்போ சிவகார்த்திகேயனோட கேரக்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ளாடு கேரக்டர். அது பார்த்தீங்கன்னா ஓனா சூசைட் பண்ண போகும். நமக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும், என்னடா அவன் சாக போகிறான், அவன் லூஸ் ஆவன் அப்படின்ட்டு இருக்கும் நமக்கு. அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து அந்த கேரக்டர் என்ன அப்படின்னு ரிவீல் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் ஆர்க்கு அது ஏன் பண்ணுது, எதுக்காண்டி பண்ணுது, அவன் ஏன் யார் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை வருது. அண்டு அவர் பண்ணுற விஷயத்தெல்லாம் நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த கேரக்டர் ஆர்க்கை பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. சேமத் ருக்மணி வசந்த் அவங்களுடைய கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் லீடு. வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் படத்தில் லூசி ஹீரோயின் வந்து அதுக்கு ஒன்றுமே தெரியாது, ஹிஹின்னு இழிச்சிட்டு சைட்லேயே நின்றுருக்கோம். யாரா எதுக்குமா நடிக்கிற, பாட்டுக்கு வந்துட்டு போயிடலாமே, மோனிகா அப்படின்ட்டு பூஜா கிட்ட மாதிரி வந்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிடலாம். அது இல்லாமல் ருக்மணி வசந்த் வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனை அந்த கேரக்டரை கம்ப்ளீட் பண்ணுற ஒரு கேரக்டராக அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா யானை பாகன் மாதிரி, இது ஒரு மதம் கொண்ட யானை சிவகார்த்திகேயன்கிறது, அதை மேய்க்கிற ஒரு பாகன் கேரக்டர் தான் வந்து ருக்மணி வசந்த் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து அந்த பீஸ்ட்டை டேம் பண்ணுற ஒரு ஏஞ்சல் வந்து ருக்மணி வசந்த் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்குது. பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. அது நிறைய பேர் ஒரு கப்பிள்ஸாக போய் உட்காந்து பார்த்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய ரிலேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே தான் இப்போ படம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமோ அந்தளவுக்கு கேரக்டர்ஸ் நிற்கணும், அதில் சூப்பராக வந்து பண்ணி இருக்காங்க. அதே மாதிரி கூட வர எல்லா கேரக்டர்ஸுமே அந்த என்ஐஏ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. படத்தில் என்ன ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஸ்டண்ட் சீக்வன்ஸு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் சீக்வன்ஸில் ஒரு மாதிரி சிவகார்த்திகேயன் என்னென்னா பாடி லாங்குவேஜுக்கு வேலை செஞ்சுருக்காரு. ஒரு மாதிரி பிதாமன் விக்ரம் மாதிரி ஓடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா வழக்கமாக அந்த ஹீரோ படத்தெல்லாம்
இல்லை மற்ற ஸ்டண்ட் இதெல்லாம் அப்படி கை தூக்கி அப்படி ஹீரோ மாதிரி ஓடுவார். இதில் அப்படி கிடையாது. அவன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக ஹார்ட் இருக்கிற ஒரு ஒரு பர்சன் அவன். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே லூஸாக இருக்கும். அவன் பார்த்தீங்கன்னா எல்லாமே லூஸாக இருப்பான். கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்ஆர்கனைஸ்டாக இருப்பான். அது அந்த கேரக்டர் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த ரன்னிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விதாமனோடு அப்படி விற்கிறோம் போகலாம். அந்த மீட்டரில் அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அங்கங்கே நமக்கு அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டர்லேருந்து வெளியில் வரவே இல்லை சிவகார்த்திகேயன். ஸோ அந்த விஷயம் வந்து சூப்பராக முருகதாஸ் சார் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். லவ் போர்ஷன்ஸ் சில இடத்துங்களில் கொஞ்சம் லேக் அடிக்குது. ஆனால் அதே சமயம் இதை கம்ப்ளீட் பண்ணுறதும் அந்த லவ் போர்ஷன் தான். அவனோட சில இடங்களில் ரிவெஞ்சுக்கு என்ன ஏன் அப்படின்னு அந்த டிஃபைன் பண்ணுறதுக்கு அந்த லவ் வச்சுருக்காரு. ஏன்னா அது அவ்வளோ அவன் வந்து கிட்டத்தட்ட அவனுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு பொண்ணு வந்து நிற்கிறப்போ அந்த பொண்ணை எவனா தொடும்போது என்ன பண்ணுவான் அப்படிங்கிற அந்த டெஃபினேஷன் இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவான்டா அவன் அந்த பண்ணிடுவான்டா அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு அந்த லவ் போர்ஷன் வச்சுருக்காரு. அது ஓரளவுக்கு நிதானமாக நீட்டாக ஒர்க் ஆகிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அனிருத்துடைய இசை மிகப்பெரிய ப்ளஸ் எதுனா பிஜிஎம். அந்த ஃபஸ்ட்டு அந்த சிலம்பில் அந்த பாட்டு வந்து எல்லாம் ஆடுறாங்க, ஷேக் குட்டீஸ்லாம் உட்காந்தாங்க பக்கத்தில், யூபையை தானே எல்லாம் வரலாம்ல உட்காண்டோடி ஆடிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வர பாடல்கள் பெருசாக கிளிக் ஆகலை. பாட்டாக பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு கிளிக் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அந்த ரொமான்ஸ் சாங் இதெல்லாம் கிளிக் ஆகலை. எனக்கு ரொம்ப இந்த படத்தில் பாசிட்டிவாக பிடிச்சது என்ன அப்படின்னா, முருகதாஸ் சார் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ரொமான்ஸ் சாங் போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப அதெல்லாம் போகல, நேராக கதைக்குள்ளே. ஏன்னா செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி பாட்டை விட்டுருந்தாங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்கும். அது இல்லாமல் கதைக்குள்ளே சர்ன்னு போயிட்டார். அது ஒரு நல்ல விஷயம் வச்சுருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்கில் கலக்கிட்டார். அணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கமர்ஷியலாகவும் கிளாஸாகவும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு கலக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பயங்கர பாசிட்டிவ் அப்படிங்கிறது அந்த லாஸ்ட் ஃபைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பாசிட்டிவாக இருந்ததுன்னு சொல்லலாம். வித்யுத் ஜாமால் ஒரு நல்ல ரீகால் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். துப்பாக்கி வந்து ஒரு நல்ல ரீகால் வேல்யூன்னு சொல்லலாம். அப்புறம் அவருக்கும் சில பஞ்சாயத்துகள் இருக்குது, அது ஒரு பிரச்சனை. நம்ம ஷபீர், நம்ம டான்சிங் ரோஸ், அவரும் நல்லா அந்த கேரக்டர் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒரு காப்பாக வந்து ஒருத்தர் நடிச்சிருக்காங்க, அவங்க பேர் மறந்துருச்சு. பட் ஐ திங்க் ஃபோட்டோ ஏதோ போடுறேன் கண்டிப்பாக. சூப்பராக நடிச்சிருந்தார். சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி அதை பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணியிருந்தார். வாழ்த்துக்கள். நல்ல ஒரு நடிப்பு அப்படின்னு வந்து நிச்சயமாக சொல்லிட முடியும். முருகதாஸ் சார் உட்காந்து எழுதியிருக்காருங்க. உட்காந்து சின்சியராக உட்காந்து நான் வந்து 26 பேட்டி கொடுக்குறேன், 86 வீடியோ போடுறேன், நான் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து 4 மணி நேரம் பேசுகிறேன்னு அதெல்லாம் பண்ணாமல் எழுதியிருக்கார். எழுதுனதோட ரிசல்ட்டு தான் இது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்க்ரீன் பிளேவை டைட் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த கமர்ஷியல் விஷயங்களை ஸ்க்ரீன் பிளேவை அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை தெளிவாக பண்ணியிருக்காரு முருகதாஸ் சார். அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்கிறப்ப நான் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், லெவலப்புடைய ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் நெல்சன் வந்து பண்ணுறாருங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கோர்ஸ், 29 லெசன்ஸ் இருக்குது. தமிழ்லேயே பண்ணுறாரு, கிளியர் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு வந்து உங்களுக்கு வருதுங்க. சர்டிஃபிகேஷன் அவர் கைப்பட சைன் பண்ண சர்டிஃபிகேஷன் தராங்க. 3 மணி நேரம் எல்லாமே ரைட்டிங்லேருந்து எடிட்டிங்லேருந்து சினிமட்டோகிராஃபிலேருந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு A to Z சொல்லி தராரு. 3 மணி நேரம் அந்த 29 லெசன் நீங்கள் படிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா பேசிக் ஃபிலிம் மேக்கிங் தெரிஞ்சு வெளில வருவீங்க. நெல்சன் நமக்கு தெரியும், ஜெயிலர்லேருந்து பல படங்கள் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரு டிரெக்டர். அப்படிங்கிறப்போ அவர் வந்து ரொம்ப சின்சியராக இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. பிரசாந்த் 20 அப்படின்னு கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 20% ஆஃபர் இருக்குது. ஸோ ஃபிலிம் மேக்கிங் மிஸ் பண்ணிடாதீங்க. தாராளமாக வந்து நான் வந்து பின்ட் கமெண்ட்டில் வந்து லிங்க் விட்றேன், கிளிக் பண்ணுங்கள். பிரசாந்த் 20 யூஸ் பண்ணி இந்த கோடு வாங்கி ஃபிலிம் மேக்கிங் வந்து கற்றுக்குங்க. இப்போது இந்த படத்தில் சரிடா பாசிட்டிவ் சொல்லிட்டு நெகட்டிவ் என்ன அப்படின்னா, கோர் பிளாட்டே கொஞ்சம் அடிவாகுது. இப்போது துப்பாக்கி கலாச்சாரம், எனக்கு அது முருகதாஸரோட இன்னொரு காம்ப்ளிமெண்ட் தரணும் என்னென்னா, அந்த துப்பாக்கி கலாச்சாரம் எடுத்துனே கண்ணை இது பண்ணாமல் துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு எதிராக ஒரு படம் எடுத்திருக்காரு. நம்ம தமிழ்நாடு வந்து துப்பாக்கி கலாச்சாரம் இல்லாத மாநிலம் அப்படின்னு எடுத்திருக்காரு. அது ஒரு செம பாசிட்டிவ். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் உள்ளே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் படத்தை ஆரம்பிக்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் கிட்டத்தட்ட 19 ஆஃபீஸர்ஸ் வந்து இறந்துடுறாங்க. அப்படிங்கிறப்போ அது தமிழ்நாடு இல்லை, நேஷ்னல் இஷ்யூ ஆகிருக்கும். ஆனால் ஸ்கிரிப்டில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சலனமே இல்லை. அதாவது என்னையே இவங்களாம் வர்றாங்க, அந்த பக்கம் வில்லன் இருக்காங்க, இவங்க 2 பேர்த்தையும் சண்டை நடக்குது தவிர அதை தாண்டி முதலமைச்சர் இருக்கார், உள்துறை அமைச்சர் இருக்கார், பிரதமர் இருக்கார், என்ன நமக்கு இங்கே போலீஸ் துறை அமைச்சர், காவல்துறை அமைச்சர் இருக்கார். அப்படிங்கிறப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஒரு சிஸ்டமே மறந்துடுச்சு. இப்போ ரோட்லாம் போனால் தனியாக ட்ரக்கு பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக போயிட்டு இப்போ வருது. நான் 5 ட்ரக்கு ஃபுல்லாக துப்பாக்கி இருக்குதுன்னா நம்ம விடுவோமா என்ன? யோசிச்சு பாருங்கள். இங்கே ஒன்றும் இல்லை, ஏடிஎம் வந்து கேரளாலேருந்து ஏடிஎம் கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஈரோடு பக்கத்தில் பிடிச்சாங்க. நான் ஒரே ஒரு இது அப்படி இப்படின்னா மக்களே கிட்டத்தட்ட மடக்கி பிடிச்சி அவனை போட்டு அங்கேயே நிறுத்திட்டாங்க. ஸோ நம்மளுக்கு அவ்வளோ அலர்ட். அப்படிங்கிறப்போ இவ்வளோ பெரிய பாப்புலேஷனுக்குள்ளே ஒருத்தர் கூலாக வந்து அம்பத்தூரில் வந்து ஒரு குடோனில் 5 லாரி 5 கண்டெய்னரில் துப்பாக்கி வச்சுருக்கான் அப்படிங்கிறதெல்லாம்
லாஜிக்காக நம்ப முடியல. கமர்ஷியல் லாஜிக்காக ஓகே, அந்த ஸ்க்ரீன் பிளே அது மறைஞ்சிருந்தனாலும் இது ரொம்ப நோட்டீஸபிளாக இருந்துச்சு. அதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே சில இடங்களில் லேக் ஆகுது. அண்ட் இன்னொன்று வித்யுத் ஜாமாலே நீங்கள் கிட்டத்தட்ட அவர் வந்து துப்பாக்கியோட கெட்டப்பில் தான் வர்றாரு. அவர் அதோட கண்டினியூஷன் மீட்டரில் தான் வர்றாரு. ஸோ அவர் கொஞ்சம் கெட்டப்பெல்லாம் மாற்றி அவரோட மேனரிசம்லாம் மாற்றிருக்கலாம். அண்ட் இன்னுமே அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டண்ட் எல்லாம் ஓகே நல்லா பண்ணுறாரு. பட் ஆனால் இந்த லிப்ஸிங் இதெல்லாம் ரொம்ப லேசியாக பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா லிப்ஸிங்கெல்லாம் நிறைய இடங்களில் ஆகலை, ரொம்ப லேசியாக டப்பிங்கில் யாரோ பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த, ஏன்னா ஒரு இவ்வளோ நாள் கழிச்சு ஒன்று வர்றாரு அப்படிங்கிறப்ப இதை சின்சியராக பண்ணியிருந்தால் இன்னுமே இம்பாக்ட் இருந்திருக்கும். ஆனால் ஷபீர் அதை சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த விஷயத்தை வந்து டான்சிங் ரோஸ் அவர் வந்து சூப்பராக அவரோட அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஹோல்டு பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தார். வித்யுத் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பண்ணியிருக்கணும். ஏன்னா வில்லன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, அது ஒரு பிரச்சனை. ஆனால் இதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னாலும் சிவாவுடைய நடிப்பு அப்படிங்கிறது உண்மையாக சொல்கிறேன், அமரன் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படிங்கிறப்ப நீங்கள் அதில் புதுசாக போய் நீங்கள் இன்புட் கொடுத்தலாம் வேண்டியதில்லை. நீங்கள் அவர் என்ன இருக்காரோ மேஜர் அவர் எப்படி இருந்தாரோ அதை நடித்தா போதும். பட் இது வந்து ஒரு கேரக்டர் பேஸ்லேருந்து எடுத்து நடிக்கணும் அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு மாவீரனுக்கு அப்புறம் அவர் வந்து ரொம்ப டீப்பாக அந்த கேரக்டருக்குள்ளே போய் நடித்த ஒரு கேரக்டர் வந்து இந்த படம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அவரோட அந்த கேரக்டரைசேஷனை, அந்த ஃபைட்டு இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது பயங்கரமாக ஒர்க் அவுட்டும் ஆயிருந்துச்சு. ஆக மொத்தத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் ஹாஃப் அப்படி போகுது, அந்த லவ் சீன்லாம் கொஞ்சம் லேக் ஆகுது. அப்படி செகண்ட் ஹாஃப் அப்படி வேகம் எடுத்து அழகாக போயிட்டு ஒரு ஈஸியாக ஒரு செம்ம டீசெண்டான ஒரு என்டர்டெய்னராக வந்து இந்த படம் முடியுதுங்க. நீங்கள் 100% ஃபேமிலியோடு போயிட்டு சாட்டிஸ்ஃபைடாக பார்த்துட்டு வெளியில் வரலாம். அதுக்கான விஷயத்த உள்ள வச்சுருக்கார். அண்ட் துப்பாக்கி கலாச்சாரத்தை, போதை கலாச்சாரத்தை எதிர்த்து படம் எடுத்திருக்கார் முருகதாஸ் சார். அதுக்கே ஒரு வாழ்த்து தரலாம். நிச்சயமாக முருகதாஸ் சார் இஸ் பேக். இது வந்து அவருக்கு ஒரு செம்ம டீசெண்டான ஒரு என்ட்ரி. இங்கேருந்து அப்படி பிடிச்சி மேலே போயிடுவார் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேங்க. ஸோ இதுதான் மெட்ராஸி, போய் பாருங்கள். பை த வே இது வந்து பார்த்தீங்கன்னா ரோர் சவுத் என்னோட பிராண்டு. இந்த டிஷர்ட்டில் குழந்தைகளுக்கு இப்போ ஒரு சும்மா லோகோலாம், அனிமல் லோகோலாம் போட்டு வந்து ஒரு டிஷர்ட்ஸ்லாம் விட்டுருக்கோம். இது 270 GSMல உங்களுக்கு லூஸ் ஃபிட் டிஷர்ட், ட்ராப் ஷோல்டர் டிஷர்ட்ஸ் எல்லாம் கூட விட்டுருக்கோம். நிறைய ட்ராக்ஸு எல்லாமே பண்ணியிருக்காங்க. நாங்களே பண்ணுறோம். ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸுங்க பேஸ்லேருந்து நாங்கள் பண்ணுறோம். இந்த எங்கள் லிங்க் இருக்குது, இல்லாட்டி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டி வந்து கமெண்ட்டில் வந்து லிங்க் இருக்குது. வாங்க. ஒவ்வொரு பர்ச்சேஸும் எங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்குற துணியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸ் இதெல்லாம் வந்து 299 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். வாங்கி பாருங்கள், நிச்சயமாக குவாலிட்டி உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன். அவ்வளோதாங்க. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.